ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை தீபம் அப்படின்னாலே இந்த அப்பம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா பிரசாதத்துக்கு. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். நிறைய பேர் அரிசி ஊற வச்சு அரைச்சி வெள்ளத்தை காய்ச்சி சேர்த்து பக்குவம் மாறிட்டா அப்போ நல்லா வராதோ, ஹார்டாக வந்துடுமோ, இது எதுக்கு மெனக்கெட்டுக்கிட்டு அப்படின்னு பிகினர்ஸ் எல்லாம் ரொம்ப யோசிப்பாங்க இல்லையா. அவங்களுக்கான ஒரு சிம்பிள் ஈஸி குவிக் ரெசிபின்னே சொல்லலாம். 10 நிமிஷத்தில் தீபம் ஏற்றுற டைமில் ரெடி பண்ணிடலாம். எல்லா பொருளையும் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி அப்பத்தை ஊற்றி எடுக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள், வாங்க செய்யலாம். இதுக்கு 1 கப்பு பச்சரிசி மாவு, ஆப்பம் இடியாப்ப மாவு, எந்த பச்சரிசி மாவு வேணால் எடுத்துக்கலாம். 1/2 கப்பு ரவை. வாசனைக்கு இதில் நான் சுக்கு சேர்த்துருக்கேன். இந்த அப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுக்கு கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய், 1 கப்பு வெல்லம் நல்லா இடிச்சோ திருவியோ சேர்த்துக்கணும். அப்போ தான் ஈஸியாக அரைப்படும். இதில் நான் வாழைப்பழம் சேர்க்கலை. உங்ககிட்ட வாழைப்பழம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்க்காமையே அப்போ சூப்பராக வரும். வாழைப்பழம் சேர்த்தும் செய்யலாம். தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். இந்த ரெசிபிக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக வரும். அதுவே உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இதில் அடுத்து கவனிக்க வேண்டியது மாவு அரைக்கிற பக்குவம். முதல்ல 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இன்னொரு 1/2 கப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. 1 கப்பு தண்ணிக்கு மேலே சேர்க்க வேண்டாம். மாவு தண்ணியாக ஆயிடுச்சுன்னா அப்போ கரெக்டான டெக்ஸ்சரில் உப்பி வராது. இந்த மாதிரி நல்ல திக்காக ஃப்ளோயிங்காக ரிப்பனாக மடிஞ்சு விழுகணும். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சா போதும். 1 கப்பு தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இந்த அப்போ செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சுக்கிட்டு மாவு வச்சு அப்படியே மிக்சரில் பிளெண்ட் பண்ணி சேர்த்து நீங்கள் ஊற்றினாலே நல்லா உப்பி வரும். அடுத்து இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துருக்கனால மாவு கொஞ்சம் வைக்க இறுகி தான் வரும். 1 கப்பு தண்ணி, அதுக்கப்புறமா இன்னொரு 1/2 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவோட பக்குவத்தை கொண்டு வரணும். முழுசாக சேர்த்துறாதீங்க. மாவு டக்குன்னு தண்ணியாக போயிடும், அப்புறம் பதம் மாறிடும். அதனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு வரலாம். தோசை மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் மாவு. அந்த பக்குவம் வர வரைக்கும் நீங்கள் சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ எனக்கு மாவு கரெக்டாக இருக்குது. ரொம்ப அப்படியே கெட்டியாக திக்கான ரிப்பனாகவும் ஃப்ளோ ஆகலை. அதே மாதிரி கொஞ்சம் ஈஸியாக ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. இந்த பக்குவத்தில் மாவு இருக்கணும். அப்போ தான் அப்போ நல்லா கரெக்டாக உப்பி வரும். முதல்ல 1 கப்பு தண்ணி பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் எடுத்த 1/2 கப்பு தண்ணியில் மிச்சம் அப்படியே 1/4 கப்பு தண்ணி எனக்கு இருந்தது. இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களோட ரவையும் அரிசி மாவுமே தண்ணி கூட முன்ன பின்ன பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு நல்ல குழிக்கரண்டி எடுத்துகிட்டு அந்த குழிக்கரண்டி ஃபுல்லாக மாவு ரொப்பிட்டு அப்படியே நேராக எண்ணெயில் திருப்பிட வேண்டியதான். அவ்வளோதான். அப்போது சூப்பராக ரவுண்டாக ஷேப்பாக கிடைக்கும். எல்லா அப்பமும் ஒரே அளவுகளாகவும் கிடைக்கும். அந்த குழிக்கரண்டி நிறைய மாவு எடுத்து அப்படியே நேராக எண்ணெயில் ஊற்றிடுங்க. வேறு எதுவுமே பண்ண வேணாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஊற்றிட்டு அப்பத்தை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அது தானாகவே மேலே இந்த மாதிரி நல்ல பலூன் மாதிரி உப்பி வரும். மாவு சூப்பராக அளவுகளோடு நம்ம அரைச்சி எடுத்துருக்கனால தானாகவே அப்போ ஒப்பி வரும். அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மேலே வந்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் மேலே எண்ணெயெல்லாம் போட்டு சேர்த்து விட்டுட்டு திருப்பி விட்டால் போதும். எப்படி சூப்பராக அழகாக உப்பி வருது பார்த்திங்களா. ரொம்ப ஈஸி தான். 10 நிமிஷம் வேலை தான், செஞ்சு முடிச்சிடலாம். வெள்ளத்தை தனியாக கரைச்சி காய்ச்சி சேர்த்து அரிசி அரைச்சி ரொம்ப கஷ்டப்பட தேவையே இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வரும். அந்த குழிக்கரண்டி மாவு ஒரே கரண்டி அளவில் அப்படியே ஊற்றுறனால எல்லா அப்பமும் ஒரே ஷேப்பில் ஈவனாக ஒரே சைஸில் சிம்பிளாக கிடச்சிரும். இதே மாதிரி பண்ணி பாருங்கள். நல்ல ப்ரௌனாக சைடெல்லாம் நல்ல மொறுமொறுன்னு வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துட வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான். இந்த கார்த்திகை தீபத்துக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கார்த்திகை தீபம்னாலே இந்த பிரசாதம், இந்த ஸ்நாக் வீட்டில் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா. இந்த வருடம் இந்த மாதிரி ஸ்நாக்கு சிம்பிளாக 10 நிமிஷத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்பவே பிடிக்கும். யாரெல்லாம் இந்த அப்பம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணியும் விடுங்க. எல்லாருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். வேறு ரெசிபியில் நாங்கள் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ.